بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم الذين استجابوا لله والرسول من بعد ما أصابهم القرح للذين أحسنوا منهم واتقوا أجر عظيم الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் சென்ற பாடம் உஹதுடைய நேரடியான யுத்த களம் எவ்வாறு அமைந்திருந்தது நாங்கள் பார்த்தோம். இது யுத்தத்துடைய முதலாவது கட்டம். பத்ர் போரை பொறுத்த மட்டும் யுத்தம் முழுமையான வெற்றி. நாங்க பத்ரை பத்தி அண்மையில கேட்டிருப்போம். பத்ர் போர்ல முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வெற்றி தான். ஆனா உஹது போரை எடுத்து பார்த்தா ஆரம்பத்துல வெற்றி. எந்த அளவு வெற்றின்னா நாங்க போன பாடத்துல பார்த்தோம், கனிமத் பொருளை எடுக்குகின்ற அளவுக்கு, அதாவது முஸ்லீம்கள் கனிமத் பொருளை எடுத்து யுத்தம் முடிஞ்சிட்டு என்று நினைக்கிற அளவுக்கு யுத்தம் கடைசி கட்டத்துக்கு வந்துச்சு. ஆனா அதுல அந்த மலையில் குன்றுக்கு மேல நிப்பாட்டி வச்சிருந்த அந்த 50 வீரர்களுடைய சிறு ஒரு தவறின் காரணமாக போருடைய முடிவு தலைகீழாக மாறிச்சு. அதனால எப்படிப்பட்ட பயங்கரமான நிலையை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுபவிக்க வேண்டி வந்துச்சு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் வலயமாக இருந்து எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சாங்க. குறிப்பாக 12 சஹாபாக்கள், அதிலேயும் அன்சாரிகள் ஒருவர் பின் ஒருவராக ஷஹீதாக. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேடயமாக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அம்பெரியும் மெஷினை போல இருந்து பல பேர்கள் அம்பெறிவதை போன்று வேகமாக துடிதுடுப்புடன் அம்பை எறிந்து அந்த முஷ்ரிக்களை விரட்டிய அந்த செய்தியையும் நாங்கள் சென்ற பாடத்துல பார்த்தோம். ஒரு சோகமான விஷயத்தை நாங்கள் கடைசியாக பார்த்தோம். இவ்வளவு காலம் தீனுக்கு உதவி செய்து மதீனாவுல தீன் வாரத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்ட ஒரு சோகமான அந்த வரலாற்றுடன் நாங்கள் எங்களோட சென்ற பாடத்தை முடித்துக் கொண்டோம். இப்ப யுத்த களம் மிக பயங்கரமான நிலையில் நீக்குது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. குறிப்பாக இப்னு கமியா, அப்துல்லாஹ் இப்னு கமியா, நாங்க போன பாடத்தை சொன்னோம், நபி அவர்களை நோக்கி வந்து நான் தான் கமியாவுடைய மகன், இதா வாங்கிக் கொள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி தோல் புஜத்துக்கு வேகமாக வாளால் வெட்டிய அந்த இப்னு கமியா என்பவன் அவன் கூக்குரலிட ஆரம்பித்தான், கத்தல்து முஹம்மதா, நான் முஹம்மதை கொன்று விட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் கத்த ஆரம்பித்தான். இப்ப எதிர்த்தரப்புல தளபதியாக இருந்த அபூ சுஃபியான் இவருக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா இந்த போர்ல 2 பேரை டார்கெட் பண்ணி தான் வந்தாங்க. ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட விஷயத்தை முடிச்சாங்க. 2வது பிரதானமாக அவங்க குறி வச்சு வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கதையை முடிச்சா இதுக்கு பின்னால எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் அவங்களுடைய அந்த கணிப்பீடாக இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த விஷயம் முடிஞ்சிட்டா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி போறதுக்காக வேண்டி அபூ சுஃபியான் வாராட்கள் எல்லாத்தையும் கேட்கிறாரு, முஹம்மது கொலை செய்யப்பட்டுட்டாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டுட்டாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல எதிர்த்தரப்பில் இருந்த ஒரு மிகப்பெரிய வீரர், போன பாடத்தை நாங்க பார்த்தோம், போருடைய அந்த முடிவை தலைகீழாக மாற்றிய ஹாலித் இப்னு வலீத், அதுவரை இஸ்லாத்தை ஏத்துக்கல்ல, ஹாலித் இப்னு வலீத் அவர்களிடத்தில் கேட்கின்றார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டுட்டாங்களா, இந்த அப்துல்லாஹ் இப்னு கமியா சொல்ற செய்தி உண்மையா என்று கேட்ட நேரத்துல ஹாலித் இப்னு வலீத் சொன்னார், இல்ல, இப்ப கொஞ்சத்துக்கு முன்னால்தான் அவருடைய சஹாக்களுடன் தோழர்களுடன் மலையை நோக்கி ஏறுவதை நான் கண்டேன் என்று சொன்னோன்னே அபூ சுஃபியான் சொன்னார், இந்த அப்துல்லாஹ் இப்னு கமியா பொய்ய சொல்லுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்பவர் கொலை செய்யப்படவில்லை என்ற செய்தியை அபூ சுஃபியான் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்களா இல்லையா என்ற செய்தி சஹாபாக்களுக்கே தெரியாது. ஏண்டா அந்த குறிப்பிட்ட வலயம் தான் இருந்துச்சு நபி அவங்களை சுத்தி, அந்த இருந்தவர்களும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்களா இல்லையா என்ற செய்தி முஸ்லிம்களுக்கு தெரியாது. முதலாவது ஸல்லல்லாஹு கண்டார் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி சஹாபி, சிறந்த கவிஞர். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்பெற்ற கவிஞர். அவருடைய கவி, அதாவது அந்த காலத்துல நான் ஏற்கனவே பாடத்தை சொல்லிக்கிற மாதிரி கவியை கொண்டும் மாறி மாறி ஏசிக்கொள்வாங்க. சிறந்த கவியாற்றல் படைத்தவங்க. இப்ப எங்கட காலத்துல கவியை இயற்றா அதுக்கு டைம் எடுத்து உட்கார்ந்து அமைச்சு பல தடவைகள் சரி பார்த்து தான் ஒரு கவிதையை சாதாரணமானவர்கள் இயற்றுவார்கள். நல்லா அதுல புலமை பெற்றவர்கள் வேற கதை. அப்ப இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு யுத்த காலத்துல சராமரியாக கவிதை படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றோர் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. கவிதைகள் விசேஷமான கவிதை.
இந்த காப் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு. இவர் சத்தமாக பேசுற ஒரு ஆள். இவருடைய பேச்சு 40 பேருக்கு நிகரான பேச்சுன்னு சொல்லப்படுகின்ற அளவுக்கு உரத்த குரல்ல பேசுறாரு தான் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட சந்தோஷத்துல காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கத்திட்டாங்க, ஹாதா ரசூலுல்லாஹ், இதோ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், மௌத்தாகல்ல என்று கத்திட்டார். இந்த சத்தத்துல களம் திருப்பி சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன்டா. முஸ்லிக்களும் கொஞ்சம் நினைச்சிருந்தாங்க நபியாக மௌத்தாகிட்ட என்ற செய்திய, சஹாபாக்களும் நினைச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு மௌத்தான் என்ற செய்திய. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமிட்டோன்னே நபி அவங்க உயிரோடு இருக்கிறாங்க என்று சொல்லி முஷ்ரிக்கள் மீண்டும் நபி அவர்களை நோக்கி வர ஆரம்பிக்கிறார். டக்குண்டு சுதாரிச்சு கொண்ட சஹாபாக்கள் 30 பேர் அவசரமாக நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி விரைறாங்க. அதுல மிக முக்கியமாக ஹஜரத் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே மாதிரி ஹஜரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா 30க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி விரைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நபி அவங்கள பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, இந்த உஹதுடைய முதல் கட்டம் முஸ்லிம்களுக்கு வெற்றி, 2வது கட்டம் முஸ்லிம்களுக்கு தோல்வி, இது 3வது கட்டம். 2 சாரார்களுக்கும் இடையில் உக்கிரமமான போர் நடைபெற்ற 3வது கட்டம். 2 தரப்பும் மாறி மாறி பயங்கரமான போரில் ஈடுபட்ட கட்டம் தான் இந்த 3வது கட்டம். இப்ப அவசரமாக அதுலயும் குறிப்பா அவங்களுடைய முழு குறிக்கோளும் இருந்துச்சு, முழு இலக்கும் யாரை நோக்கினா நபி அவங்கள நோக்கி, இவரை கொலை செய்ய. அதே மாதிரி சஹாபாக்கள் மறுபக்கத்துல எப்படி இருந்தாங்கன்றா, எப்படியாவது நபியை பாதுகாக்கும். அதான் அந்த 2 போராட்டம். எப்படியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யணும்னு ஒரு குழு, இன்னொரு குழு எப்படியாவது ஸல்லல்லாஹு பாதுகாக்கணும். நாங்க இன்றைக்கு பாடத்துல தான் பார்க்க போறோம். எப்படி சஹாபாக்கள் நபி அவங்கள பாதுகாத்தாங்க, எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். போன பாடத்துல குறிப்பிட்ட சில சஹாபாக்களுடைய தியாகங்களை பார்த்தோம். இந்த பாடத்திலையும் சில முக்கியமான சஹாபாக்கள் செய்த தியாகங்களை நாங்க பார்க்க போறோம். அன்பார்ந்தவர்களே, முஸ்னது அபி யாலால வரக்கூடிய ரிவாயத், ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்களா மௌத்தாகிட்டாங்களா. இவங்க போனாங்க, போய்த்து பாக்குறாங்க, இறந்தவர்களுடைய முகங்களை திருப்பி திருப்பி பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் சுஹதாக்களுடைய உடம்புலிக்குதான்னு பார்த்தாங்க. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு ஒரு பயங்கரமான கட்டமா இருக்கும். நபி அவங்க மௌத்துன்னு நினைச்சிற அளவுக்குள்ள கட்டம் தான். இவங்க மனசுக்குள்ளுக்கு சொல்றாங்க, இவங்க பின்னால் இந்த ரிவாயத் அறிவிக்கிறேன்னு சொல்றாங்க, நான் நினைச்சேன் மக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் புறமுதுகு காட்டி ஓடுறாள் இல்ல, ஒரு நாளும் களத்திலிருந்து பின்வாங்கி ஓடுறாள் இல்ல. அதே நேரத்துல வலா அராஹு ஃபில் கத்லா, கொலை செய்யப்பட்டவர்களையும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல. அப்ப நபி அவங்க ஒரு ஓடுற ஆளும் இல்ல. மறுபக்கத்துல நான் நபி அவர்களை தேடி பார்க்குகிறேன் சுஹதாக்களுடைய உடலிலே, அதிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. எனவே நான் நினைத்தேன், அல்லாஹு கதிப அலைனா ஃபரஃபஅ நபியஹு, அல்லாஹ் எங்களோட கோபப்பட்டு அந்த நபியை வானத்துக்கு ஒசத்திட்டானோன்னு நான் நினைச்சேன். யார் சொல்றாங்க? இது ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹ் எங்களோட கோபப்பட்டு அல்லாஹ்வோட தூதரை வானத்துக்கு உயர்த்தி கொண்டானோ என்று நான் நினைத்து, இதுக்கு பிறகு வாழ்றதுல எந்த ஹைரும் கிடையாது, அல்லாஹ்வோட தூதர் மௌத்தானது பிறகு நாங்க வாழ்ந்து என்ன செய்ய என்ற முடிவுக்கு நான் வந்தேன். என்னுடைய அந்த வாளுரையை எடுத்து 2ஆ உடைச்சு வீசிட்டேன். இனி வாளுரை என்றோ எனக்கு தேவையில்லை என்று ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வாளை சுழற்றி கொண்டு, எங்களுக்கு தெரியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரம் எவ்வளவு பெரிய வீரம், வாளை சுழற்றி கொண்டு வேகமாக போக ஆரம்பிச்சாங்க. இவர்களுடைய வேகத்தை கண்ட முஷ்ரிக்கள் அப்படியே விட்டாங்க. இடம் விட்டுட்டு பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி விரைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள்ல பிரதானமாக ஹஜரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ஒரு பக்கம், ஜுபைர் இப்னு அவ்வாம் இன்னொரு பக்கம், ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பக்கமாக இருந்து பயங்கரமான போரை செய்து கொண்டிருக்கிறாங்க. 3 பேர் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் விரட்டி கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, 8 சஹாபாக்கள் இந்த நேரத்துல உடனே பையத் செஞ்சு கொண்டாங்க. 8 சஹாபாக்கள் பையத் செஞ்சாங்க. என்ன பையத்துண்டா, நாங்க இந்த போருக்காகவே நீங்க உயிரை கொடுக்க போறோம். 8 பேரும் அப்படியே பையத் செஞ்சு கொண்டாங்க. ஹஜரத் அலி, ஹஜரத் சஅத் இப்னு அபி வக்காஸ், ஹஜரத் ஜுபைர் இப்னு அவ்வாம், இந்த 3 சஹாபாக்கள் மக்கா வாசிகள். மதீனா வாசிகள்ல ஹஜரத் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிஸ் இப்னு சிம்மா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு,
ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு, 5 பேர், மொத்தமாக 8 பேர்கள் அவங்களுக்கு இடையில பையத் செஞ்சு கொண்டாங்க. இந்த யுத்தத்துல நாங்க உயிரை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்போம்ன்ற முடிவுக்கு வந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்க, நிறைய சுஹதாக்கள் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க சஹாபாக்கள். இந்த 8 பேரும் ஷஹீதாக்கப்படல, இந்த 8 பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த 8 பேரும் உயிரை கொடுத்து போரிட்ட சஹாபாக்கள். யுத்தம் இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு மாறுது. இப்ப இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்களுக்காக வேண்டி உயிரை பணயம் செய்து போரிடத்துக்கு வேற யாரை இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல உமாரத் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவருடைய பெயர்ல இன்னொரு கருத்துக்கு ஜியாத் இப்னு சக்கன் என்ற ஒரு கருத்து மீக்குது. உமாரத் இப்னு யஸீத் இப்னு சக்கன் என்ற 2 விதமான அவருடைய பெயர் என்னன்றதுல கருத்து வேற்றுமைகள் இருக்குது. இவர் உடனடியாக தயாராகி தன்னோடு இருந்த 5 பேர்களை அழைச்சி கொண்டு களத்துக்கு இறங்குறாரு. முதல்ல 8 பேர், இப்ப திருப்பி 6 பேர்கள் களத்துக்கு இறங்குறாங்க. இறங்கி மிக பயங்கரமான முறையில் போர் செஞ்சாங்க. இந்த 6 பேரும் கடினமாக போர் செஞ்சாங்க. போர் செஞ்சு ஒவ்வொருவராக ஷஹீதாகி கடைசியாக அந்த உமாரத் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடியவர் அல்லது ஜியாத் இப்னு சக்கன் என்று சொல்லக்கூடிய இவர் கடைசியாக மீகிறார். இவர் கடைசியாக கடுமையாக போர் செய்து இவருக்கு கடுமையான காயங்கள், உடம்புல சுமார் 20க்கு மேற்பட்ட காயங்களை சுமந்து கொண்டு போர் செஞ்சு அப்படியே விழுந்துட்டார். விழுந்தோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க. சொன்னாங்க, இந்த சஹாபி என்ன கொஞ்சம் கிட்டவாக்கித்தாங்கன்னு சொல்லி கிட்டவாக்கி கொடுத்தாங்க. அவங்களோட தலையை எடுத்து நபி அவங்களோட மடியில வச்சாங்க. மடியில வச்சோன்னே அவங்களோட ரூஹு போயிடுச்சு. ஸல்லல்லாஹுடைய மடியில அந்த உமாரத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக துஆ செஞ்சாங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைமைண்டா, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படியாவது இந்த உலகத்துட்டு எடுத்துடணும் என்பதுதான் முழு முயற்சி. அந்த நேரத்தை பாருங்க, நான் முன்னால சொன்னனே, சத்தமாக அழைச்சான்னு சொல்லி காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கவிஞர், இவர் டக்குன்னு என்ன செஞ்சாங்க பாருங்க, அந்த சஹாபாக்கள் அன்பை பாருங்க. நபி அவங்களோட தலை கவசத்தை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. டக்குன்னு அவங்களோட தலை கவசத்தை எடுத்து நபி அவங்களும் போட்டாங்க. ஆள் மாத்தி கொண்டாங்க. எதிரிகள் நினைப்பாங்க இவரைத்தான் நபின்னு நினைச்சு இவ்வளவு நேரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த அம்புகள் யாரை நோக்கி வருகிறது? காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரை நோக்கி வருகிறது. அன்பார்ந்தவர்களே, அவருடைய உடம்புலையும் சுமார் 20க்கு மேற்பட்ட காயம். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உடம்புல அவ்வளவு காயங்களை சுமந்து கொண்டு ஹஸரத் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பாதுகாக்குகின்ற வேளையில் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த யுத்த காலத்துல கொஞ்சம் கூட பின்வாங்கல், தைரியத்தை இழக்கல்ல. தலைவர் என்ற அடிப்படையில அவங்க சஹாபாக்கள் அப்பான அவ்வளவு செதறி ஓடின நிலைமைகள் உண்டாயிடுச்சு, வாழ போட வேண்டிய நிலைமைகள் உண்டாயிடுச்சு. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை இழந்துடல, நிராசையாகிடல. முடியுமான அளவுக்கு தற்காப்பு போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியாக ஈடுபட்டாங்க. இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்றாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக வேகமாக அம்பெறிஞ்சு கொண்டிருந்தாங்க. அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வேகமாக அம்பெறிவதில் தொடராக வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பெறிந்து கொண்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு அம்பெறிஞ்சாங்கன்றா, கடைசி அவனோட கையில் இருந்த வில்லில் இருந்த அந்த நூல் பிஞ்சு அவனோட கையில, எங்களுக்கு தெரியும் வில் எவ்வளவு பெருசுன்னு தெரியும், வில் ஆளை விட அவசரம் தான் வில். அப்ப அதனுடைய கயிறும் உயரமாகத்தான் இருக்கும். அந்த கயிறுல எவ்வளவு மிஞ்சிச்சுண்டா ஒரு சாணளவு தான் மிஞ்சிச்சு, ஒரு சான் கயிறு தான் மிஞ்சிச்சு. இப்ப டக்குன்னு அவங்க உக்காஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. உக்காஷா இதுக்கு முடிப்பு போட்டுட்டாங்க. ஒரு சான் தான் நிக்குது. உக்காஷா சொன்னாங்க, யார சொல்ல இது இழுத்தா போதாதுன்னு சொன்னாங்க. நீங்க இழுங்க, அல்லாஹ் போதுமாக்குவான்னு சொன்னாங்க. உக்காஷா ரலியல்லாஹு இழுக்கிறான் சொன்னாங்க, உண்மையை கொடுத்து அல்லாஹ்வின் தூதரை அனுப்பி அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நான் இழுத்து 3 முடிப்பு போட்டேன் சொன்னேன். எனக்கு அந்த அளவுக்கு அந்த கயிறு இடம் தந்துச்சு, 3 முடிப்பு போட்ட அளவுக்கு இடம் தந்துச்சு. மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக அதில் அம்பெறிந்து கொண்டிருந்தார்கள். அம்பு முடிந்த பிறகு கற்களால் எரிந்து அந்த முஷ்ரிக்களை தூரமாக்குவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த சஹாபாக்களும் போராட்டத்தில் தொடராக இருந்தார். ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. இப்பொழுது இன்னொரு சஹாபி, நபி அவர்களுக்கு கேடயமாக ஒவ்வொரு சஹாபாக்கள் வந்தாங்க. அதான் நாங்க இந்த பாடத்துல பார்க்க போறது. இன்னொரு சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, நான் போன பாடத்துல ஒரு சஹாபியை சொன்னேன், கேடயமாக இருந்து தன்னுடைய கையால் அம்புகளை தடுத்து கை செயலிழக்குகின்ற அளவுக்கு வாழ்ந்த ஒரு சஹாபியை பத்தி சொன்னேன். அவர் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய தல்ஹா உஹதுல் யுத்தத்துல வருவாங்க. ஏண்டா இவரும் தல்ஹா தான். நான் போன பாடத்துல சொன்ன அந்த சஹாபி தைம் கோத்திரத்தை சேர்ந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி உஹதுல எதிர்த்தரப்புல கொடி பிடிச்சிருந்தாங்க நிறைய தல்ஹாக்கள். அபூ தல்ஹா, தல்ஹா இப்னு அபி தல்ஹா எல்லாம் நிறைய கொடி பிடிச்சிருந்தாங்க. அவங்களும் தல்ஹா எதிரிகள். இது அபூ தல்ஹா மதீனாவாசி. இவரும் என்ன செஞ்சாருண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக இருக்கிறார். நபி அவங்க அம்பெறிறாங்க, அபூ தல்ஹா கேடயமாக
மாறுகிறார். ஏற்கனவே தல்ஹா ரதி, இப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு கேடயமாக மாறுகிறார். ஸல்லல்லாஹு அம்பெரிஞ்செரிஞ்சி கடைசியாக அந்த வில்லு துண்டு துண்டா உடைஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்பெறிந்தாங்க. இப்ப வில் உடைஞ்ச பிறகு பாருங்க அந்த சஹாபியுடைய இறக்கத்தை. டக்குன்னு அபூ தல்ஹா ரலியல்லாஹு ஒரு வில் எடுத்தாங்க. வில் எடுத்து நபி அவங்களை அப்படியே பின்னுக்கு ஆக்கினாங்க. நபி அவங்களை பின்னுக்கு வச்சுட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு மிக வேகமாக அம்பெறிய ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய அந்த முகத்துக்கும் இந்த தோல் புஜத்துக்கும் இடையால எட்டி பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பி அபி அன்த வ உம்மி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், லா துஷ்ரிஃப், கொஞ்சம் எட்டி பார்க்க வேணும் யா ரசூலல்லாஹ், நீங்க எட்டி பார்க்காதீங்க தெரியுமா, யுஸீபுக ஸஹ்முன், ஏதாவது ஒரு அம்பு உங்களுக்கு பட்டுடும்னு நான் பயப்படுகிறேன். நஹ்ரி தூன நஹ்ரிக், என்ற நெஞ்ச வச்சு நான் உங்களை மறைச்சிக்கிறேன், நீங்க என்ன நெஞ்சுக்கு பின்னுக்கு நேர இருந்துக்கோங்கன்ற கருத்துப்படி ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இவர் சிறந்த அம்பெறியக்கூடிய வீரராகவும், இவரும் அப்படிதான் போர்க்களத்தில் உயர்ந்த சத்தமிடுகின்ற ஒரு வீரராகவும், 40 வீரருக்கு நிகரான ஒரு வீரராகவும் கருதப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களும் கடினமாக இந்த யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப அடுத்து இன்னொரு சஹாபி கேடயமாக வராங்க. அவர் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த சிவப்பு பட்டிக்காரர் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தன்னுடைய முதுகை பாருங்க, சில சஹாபாக்கள் தன்னுடைய கையை கேடயமாக கொடுத்தாங்க, சில சஹாபாக்கள் நெஞ்சை கேடயமாக கொடுத்தாங்க, சில சஹாபாக்கள் முதுகை கேடயமாக கொடுத்தாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய முதுகை கேடயமாக கொடுத்தாங்க. முதுகுல அம்பு குத்தி பட்டு கொண்டிருக்குது, அவங்க அசையவும் இல்லை ஆடவும் இல்லை, அவ்வளவுக்கு அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு பெரும் வீரர். அன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக மாறி ஒரு வீரர் தான் இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சஹாபி பாருங்க, ஷம்மாஸ் இப்னு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. நாங்க இதுவரையில வரலாற்றுல அவரை பத்தி பேசல. அவர் ஒரு முக்கியமான கோத்திரம், அபூ ஜஹலுடைய கோத்திரம், மக்சூம் கோத்திரத்தை சேர்ந்தவர். மக்சூம், இம்ரான், உமர், ஆமிர், இந்த பரம்பரையில வரவர் தான் ஷம்மாஸ் இப்னு உஸ்மான் என்று வரக்கூடிய இந்த 5வது பரம்பரையில மக்சூம் வராரு. இவருடைய உறவுக்காரர்கள் தான் இந்த ஹாலித் இப்னு வலீத், அபூ ஜஹல், அதே மாதிரி உம்மு சலமா. பாருங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு நபியோட மனைவி, இவங்கட 5வது பரம்பரையில தான் மக்சூம் வாரது. அதே மாதிரி ஷம்மாசுடைய 5வது தலைமுறையில தான் மக்சூம் வாரது. அதே மாதிரி அபூ சலமா ரலியல்லாஹு இவங்க எல்லாம் ஒரே குடும்பம், மக்சூம் கோத்திரத்தை சேர்ந்தவர். பாருங்க, அந்த மக்சூம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த யுத்தத்திலே மிக பாதுகாத்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, நான் வலதில திரும்பினாலும் ஷம்மாஸை தான் காணுகிறேன், இடதில் திரும்பினாலும் ஷம்மாஸை தான் காணுகிறேன், என்னை சுற்றி சுற்றியே ஷம்மாஸ் இருக்கிறார். நபி அவங்க ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கிட்டாங்க, நபி அவங்க விழுந்துட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கு அங்கல போர் செஞ்சுக்கொள்ள இயலாத கட்டம், அவ்வளவு களைப்பாகி விழுந்துட்டாங்க. பாருங்க, அந்த ஷம்மாஸ் ரலியல்லாஹு அவருடைய இறக்கத்தை பாருங்க, அப்படியே நபிக்கு மேல படுத்துட்டார். நபி அவங்க உட்கார்ந்துட்டாங்க, இவர் நபிக்கு மேல படுத்துட்டாரு. வந்த அவ்வளவு அம்புகளும் ஷம்மாஸுடைய உடலை தான் தாக்கிச்சு. ஷம்மாஸ் ரலியல்லாஹு பத்தி நபி அவங்க சொன்னாங்க, லா அரா லஹு ஷிப்ஹன் இல்லல் ஜன்னah, சொன்னார், அவருக்கு சுவர்க்கத்தை விட ஒரு பொருத்தமான ஒன்றை நான் காணவில்லை, சுவர்க்கம் தான் இந்த ஷம்மாஸுக்கு சொல்லி சொன்னாங்க. அவங்க இந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு காயமாயிடுச்சு, உடம்பு காயம். ஷம்மாஸ் ரலியல்லாஹு அப்படியே கொண்டு போனாங்க. ஹஜரத் ஆயிஷா நாயுடைய வீட்டுல வச்சிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல யுத்தம் முடிஞ்சு ஆயிஷா நாயுடைய வீட்டுல கொண்டு போனாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு கவலை வந்துட்டு சொன்னாங்க நபி அவங்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, ஆயிஷா வீட்டுக்கு எப்படி போறது, நான் அவர்கிட்ட சாட்சட மகன், அவட குடும்பம். அதுக்கு பின்னால நபி அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டுக்கு இவங்களை மாத்தினாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்படி கடுமையாக போரிட்ட ஒரு ஆள் தான் இந்த ஷம்மாஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவரும் ஷஹீதாக்கப்பட்டார். அதே மாதிரி இந்த யுத்தத்துல ஒரு வீர பெண்ணாக இருந்தார், ஒரு பெண் கடும் வீரத்தோடு, எப்படி ஷம்மாஸ நபி அவங்க சொன்னாங்களோ அதுக்கு நிகரான ஒரு பெண்ணாக இருந்தவங்க தான் உம்மு உமாரா என்று சொல்லக்கூடிய பெண், நுசைபா பின்து கஅப் அல் மாஸினியா என்று சொல்லக்கூடிய பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவக்கும் இதே வார்த்தையை சொன்னாங்க, நான் வலதில் திரும்பினாலும் உம்மு உமாராவை காணுகிறேன், இடதில் திரும்பினாலும். நபி அவங்களோட வாழ்க்கையில பல யுத்தங்களில் கலந்து கொண்டு மிக வீரத்தோடு ஆண்களுக்கு நிகராக போர் செய்கின்ற ஒரு வீர பெண்ணாக அறியப்பட்டவர் தான் உம்மு உமாரான்னு சொல்லக்கூடிய இந்த பெண். கடுமையாக வீரன். அப்துல்லா இப்னு கமியா, நாங்க சொன்னோமே நபி அவனோட தோல் புஜத்தை தாக்க வந்தாண்டு, அவனை வழிமறிச்சு நிப்பாட்டின இவங்க தான் உம்மு உமாரா. உம்மு உமாரா அவனை தாக்கினாங்க, அவனுக்கு கேடயம் இருந்துச்சு, தப்பிட்டான். உம்மு உமாராவுடைய தோல் புஜத்துக்கு அவன் தாக்கின தாக்குதல் அவனோட தோல் புஜம் அப்படியே விரிஞ்சிட்டு, அவ்வளவு தோல் புஜம் விரிஞ்சிருந்தும் நாங்க பின்னால கடைசியா சொல்லுவோம், உஹது யுத்தம் முடிந்து நபி அவங்க இன்னொரு படை அனுப்பினாங்க, அதுக்கு அவங்க போக தயாரானாங்க. அவ்வளவு வீர பெண். இவனோட மகன் ஒருத்தர் இருந்தாரு, ஹபீப் இப்னு ஸைத்னு சொல்லக்கூடியவர். பின்னால
பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல முசைலிமான்னு சொல்லக்கூடிய பொய் நபிக்கு தூதுவராக போன ஒரு வீர சஹாபி தான் அவன். முசைலிமா பொய் நபியாக வாதிட்டவன். நான் சும்மா ஒரு வந்ததுக்காக வேண்டி தொட்டி காட்டிட்டு போறேன். பொய் நபியாக நபியாவோட காலத்திலே வாதிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு பெரும் யுத்தம் நடைபெற்ற ஒரு வரலாற்று யுத்தம், பனு ஹனீஃபா கோத்திரத்தோடு நடைபெற்ற ஒரு யுத்தம் தான். அந்த போர்ல முசைலிமான்ற பொய் நபிக்கு தூதுவராக போன முசைலிமா என்ன செஞ்சான்னா இந்த ஹபீபுடைய கையை வெட்டினான். ஒரு கையை வெட்டிட்டு திருப்பி கேட்கிறான், நான் நபின்றதை ஏத்துக்கு வரையா? சொன்னாங்க, எனக்கு காது கேட்குது இல்லை. அடுத்த கையையும் வெட்டினான், அடுத்த காலை வெட்டினான், அடுத்த 2 கையும் 2 காலும் இல்லாம இந்த ஹபீப் இப்னு ஸைத் முசைலிமாவோடு தைரியமாக பேசினான். அவ்வளவு பெரிய வீர சஹாபியுடைய தாய் தான் இந்த உம்மு உமாரான்னு சொல்லக்கூடிய பெண். இவங்களும் கடுமையாக போரிட்டாங்க. இவங்களோட உடம்புலையும் 12க்கு மேற்பட்ட காயங்கள் இருந்துச்சு. இந்த யுத்தத்துல இவர்களுடைய கணவர், இவர்களுடைய இன்னொரு மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸைத்னு சொல்லக்கூடிய எல்லோருமே இந்த யுத்தத்துல கலந்து கொண்டார். இப்படி நபி அவர்களை சுற்றி போர் உக்கிரமாக போய்கொண்டிருக்குது. அதே நேரத்துல இன்னொரு தோழர் இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ், அபூ நுஐம் போன்றவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. இன்னொரு நபித்தோழர், வரலாற்றுல மிக வீரராக பேசப்படுகின்ற இன்னொரு நபித்தோழர் தான் கத்தாதா இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவங்க சொல்றாங்க, பாருங்க, ஒவ்வொரு ரீதியில நபி அவங்கள பாதுகாத்தாங்க, ஒவ்வொரு உடல் பாகத்தை கொடுத்து நபி அவங்கள பாதுகாத்தாங்க. இவர் சொல்றாரு, குன்து அத்தகி ஸிஹாம பிவஜ்ஹி தூன வஜ்ஹிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு முகத்துக்கு அம்பு படாம என்ற முகத்தை வச்சு காப்பாத்தி கொண்டிருப்பாங்க. பாருங்க எவ்வளவு முகத்தை ஒரு மனிதன் எங்கேயுமே இழக்க மாட்டான். முகத்தை நபி ஸல்லல்லாஹு முகத்துக்கு நேராக வச்சு வருகின்ற அம்புகளுக்கு கையில கேடயம் இல்லை, எதால காப்பாத்துற? போரிடணும். போரிட்டு கொண்டே முகத்தால் பாதுகாத்து கொண்டு இருக்கிற நேரத்துல கடைசியா ஒரு அம்பு வந்து அவனோட கண்ணில் பட்டுட்டு, கண்ணுடைய அந்த படலம் அப்படியே கலண்டு அவனோட கண்ணத்துல தொங்குது. ஹஸரத் கத்தாதா ரலியல்லாஹு கண் கலண்டு கண்ணத்துல தொங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. அந்த யுத்தத்துல எடுத்துட்டு வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டான். இதை பார்த்து அழுதுட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹும்ம கி கத்தாதத கமா வக்கா வஜ்ஹ நபியிக். யா அல்லாஹ், உன்ன நபியிட முகத்தை இந்த கத்தாதா பாதுகாத்த மாதிரி இந்த கத்தாதாவை நீ பாதுகாத்துடு, அவருடைய கண்ணை சிறந்ததாக ஆக்கிடு, கூர்மையானதாக ஆக்கிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண் எடுத்து அவருடைய கண்ணுள்ளுக்கு அந்த இதுள்ளுக்கு செட் பண்ணி விட்டான். அன்பார்ந்தவர்களே, மிக கூர்மையான பார்வை உள்ளவர்களாகவும் அழகான கண்ணுள்ளவர்களாகவும் பிற்காலத்தில் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசப்படுகிறார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒரு பெரிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த நேரத்துல நபி அவங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. சஹாபாக்களை பாதுகாத்து கொண்டு அப்படியே மலையை நோக்கி பின்னுக்கு ஏற ஆரம்பிக்கிறாங்க. நபி அவங்க மலையை நோக்கி ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மலையை நோக்கி உயரத்துக்கு வந்து அம்புகள் வராது. உயரத்துக்கு அம்பெரிய கஷ்டம். எதிரிகள் வந்தா எதிரிகள் கீழே வைப்பாங்க, முஸ்லிம்கள் மேலே வைப்பாங்க. மேலே இருந்தா முஸ்லிம்கள் எறியக்கூடிய அம்புகள் வேகமாக போகும். கீழிருந்து மேலே போற அம்பை விட மேலிருந்து கீழே வரக்கூடிய அம்புகள் வேகமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமான சமயோசிதத்தோட அவங்க டக்குன்னு என்ன செஞ்சாங்கன்னா சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டு மேலே ஏற ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் அடுத்த ஆள் வந்தான். நான் ஏற்கனவே போன பாடத்துல சொன்னோம், 4 பேர்கள் சபதம் செஞ்சிருந்தாங்க நபி அவங்களை கொலை செய்வோம்னு சொல்லி. அதுல சாத் இப்னு அபி வக்காஸ் அவரோட சகோதரர், உத்பத் இப்னு அபி வக்காஸ், அப்துல்லாஹ் இப்னு கமியா, அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப், அதே மாதிரி உபய் இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடியவன். இவன் யாருண்டா பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தால் கொல்லப்பட்ட உமையத் இப்னு ஹலஃபுடைய சகோதரர். உபய் இப்னு ஹலஃப், இது உமையத் இப்னு ஹலஃப், அவனோட சகோதரர் தான் இந்த உபய் இப்னு ஹலஃப். இவன் என்ன செஞ்சான்டா, இவங்க 4 பேர் தான் சபதம் செஞ்சிருந்தாங்க நபி அவங்களை கொலை செய்யணும். இந்த 3 பேரும் முடியுமான வேலையை செஞ்சாங்க. ஒரு ஆள் கல்லால அடிச்சாங்க, இன்னொரு ஆள் நபி அவங்களை நோக்கி வாளால வீசினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சியை செஞ்சாங்க. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையை நோக்கி ஏறுகின்ற போது அவன் கத்தி கொண்டு வந்தான், லா நஜௌது இன் நஜௌத, முஹம்மதே நீங்க தப்பினா நான் தப்பேலாம், நீங்க உயிர் பிழைத்தால் இந்த உபை வாழ முடியாது, அதனால இந்த உங்களை நான் கொலை செய்தே தீர்வேன் என்று சொல்லி ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு குதிரையில மிக வேகமாக வந்தான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல இருந்தாங்க. ஹாரிஸ் இப்னு சிம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையில இருந்த ஈட்டியை பறிச்சு எடுத்தாங்க, வாங்கி எடுத்தாங்க. நபி அவங்க ஈட்டியை வாங்கி எடுத்தாங்க. வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குலுக்கினாங்க ஈட்டிய. சஹாபாக்கள் சொல்றாங்க, எப்படி குலுக்கினாங்கண்டா, இந்த குலுக்கினோட நாங்களாம் செதறி போயிட்டோம், அவ்வளவு வேகமாக. ததாயர்னா அன்ஹு ததாயுர ஷஅராஇ ظهرல் பஈரி சொல்றாங்க. ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்துட்டு, ஒட்டகம் உட்கார்ந்துக்குள்ள அட மேல என்ன செய்யும், எங்க ஊர்கள மாடுகள், பெரிய காளை மாடெல்லாம் உட்கார்ந்து இருந்தா அதுக்கு மேல ஈக்கள், நிலம்பு, கொக்குகள் எல்லாம் வந்து மேலால ஈக்கும். அது எலும்புக்குள்ள எல்லாம் செதறி கொண்டு போற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈட்டியை குலுக்குல
நாங்கெல்லாம் செதறி போனோம். இப்ப அவன் வாரான். சஹாபாக்கள்ல கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த உபையை நாங்க யாராவது எதிர்த்து போரிடவா என்று கேட்ட நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, வானம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில இருந்த ஈட்டியால ஓங்கி அவனுக்கு அடிச்சாங்க. அது அவனுக்கு சரியா படல. அவன கழுத்துலதான் கொஞ்சம் கீறலை உண்டாக்கிச்சு. அப்படி ரத்தம் கட்டியா வச்சு கீறலை உண்டாக்கிச்சு. அன்பார்ந்தவர்களே, இவன் உடனே என்ன செஞ்சான்டா, அவன் விழுந்துட்டான். விழுந்து திருப்பி ஏறி அவசரமாக அவனுடைய படையை நோக்கி போனான். சொன்னான், கத்தலனி முஹம்மதுன், முஹம்மதனை கொண்டு போட்டான்னு சொல்லி கொண்டு வந்தான். இப்ப ஏனென்றா இவன் மக்கால இருக்கிற காலம், மக்காவுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழ்ற காலத்துல இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்லி கொண்டிருந்தான், நான் ஒரு குதிரைக்கு தீனி போட்டு, அதாவது சோளங்களை கொடுத்து வளர்க்குகிறேன். எதுக்காகண்டா, நான் தான் ஒரு நாளைக்கு இந்த குதிரையில் ஏறி வந்து உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் அனஸ அக்துலுக், இன்ஷா அல்லாஹ் நான் தான் உன்னை கொல்லுவேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்ப இவனுடைய கழுத்துல கீறல் தான் இருக்குது. இப்ப மக்காவுடைய முஷ்ரிக்கள் பார்த்து சொன்னாங்க, தஹப வல்லாஹி ஃபுஆதுக், சொன்னாங்க, நீ சும்மா பயந்து போயிட்டாய், பெரிய காயம் ஒன்றும் இல்ல, சின்ன காயம் ஒன்று வந்திக்குது, நீ சும்மா பயந்து போய்த்திக்கிறாய். அப்ப உனக்கு எவ்வளவு பெரிய காயம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன நேரத்தில் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், ஃபவல்லாஹி லவ் பஸக முஹம்மதுன் லகதல, எனக்கு அவர் அம்பால இட்டியால் எரிஞ்சு கொள்ள தேவையில்ல, எனக்கு துப்பினாலும் நான் இறந்து போய்விடுவேன் என்றா அவர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. பாருங்க, உபய் இப்னு கலஃப் நபி அவங்களை அன்றிலிருந்து எதிர்த்தோறாங்க. ஆனா அந்த நபியுடைய வார்த்தை உண்மையாகும்ன்றத நம்பித்தான் இருந்தான். அவன் சொன்ன மாதிரியே பாருங்க, பெரிய காயம் ஒண்ணும் இல்ல. அந்த உஹதுல இருந்து அவங்க திரும்பி போற வழியில வரக்கூடிய சரிஃப்ன்ற ஊர்ல வச்சு அவன் அதே மாதிரி இறந்து போகிறான். இந்த அளவுக்கு அவன் ஸல்லல்லாஹுடைய வார்த்தைகளை நம்பினான். இதே மாதிரிதான் இந்த 4 பேர்ல இன்னொரு ஆள் தானே ஸஅத் இப்னு அபி வக்காஸ் சகோதரர் உத்பா, இவன் தானே கல்லால எரிந்து நபி அவர்களுடைய பல்லை காயப்படுத்தியவன். அப்ப ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு நியத்து வச்சிருந்தாங்க, ஏண்ட அந்த சகோதரன் உத்துபாவை நான் தான் கொல்லணும்னு தேடிக்கொண்டிருந்தான் களத்துல. ஆனா ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்டுட்டாங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தா பத்தி அதுக்கு முன்னுக்கும் சொல்லிக்கிறேன். மக்காட முஷ்ரிக்களுக்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்பி நபி அவங்கள்ட்ட மாட்டிப்பட்டார். மக்காட முஷ்ரிக்களுக்கு செய்தி அனுப்பி நபி அவங்கள்ட்ட ஒரு கட்டத்துல மாட்டிக்கொண்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தாங்க இந்த ஹாத்திப கொல்றேன்னு சொன்னாங்க, ஏன்னா முனாஃபிக்னு சொன்னாங்க. இப்ப நபி அவங்க ஒரு வார்த்தை பாவிச்சாங்க, உமர் உங்களுக்கு தெரியுமா, இவர் பத்ர்ல கலந்து கொண்டிருக்கிறவர், பத்ர்ல கலந்து கொண்டவர்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. அந்த ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செஞ்சாங்கன்றா, இந்த உத்துபாவை தேடி உத்துபாவை பிரட்டி உத்துபாவுடைய கழுத்தை வெட்டி கொலை செய்து அவனுடைய குதிரையையும் தனக்கு எடுத்துக்கொண்டு வந்தான். இப்படி பல சஹாபாக்கள் இந்த யுத்தத்துல வீர தீரத்தோடு கலந்து கொண்டாங்க. இப்ப நாங்க பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான சிலரும் இந்த யுத்தத்துல கலந்து கொண்டாங்க. அதுல ஒரு ஆள் தான் அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவரோட மகனை பத்தி நாங்க பத்ர் யுத்தத்துல பார்த்தோம். அபூ ஜஹலை கொலை செஞ்ச அந்த இளம் சஹாபி இவரோட மகன் தான் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அம்ர் இப்னு ஜமுஹுடைய மகன் முஆத் தான் அபூ ஜஹலை கொலை செய்தவர். அப்ப இந்த அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நொண்டி சஹாபி, கடுமையாக நொண்டக்கூடிய ஒரு சஹாபி. இயற்கையிலே அவருக்கு கால் ஊனம். இவருடைய 4 மகன்கள் வீர சிங்கங்கள் என்று வர்ணிக்கப்படுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட யுத்த காலத்துல பாதுகாப்புக்கு நிற்கக்கூடிய சிறந்த போராளிகள் தான் இவரோட மகன்மார்கள். ஆனா அவங்க மகன்மார் விரும்பினாங்க, வாப்பாக்கு காலையெல்லாம் வாப்பா நொன்றாரு, இப்ப இந்த நொண்டு இப்படி நொண்டி பேத்தி யுத்தம் செய்யலும் அயலது சொன்னாங்க, வாப்பா வல்லாஹு அதரக், அல்லாஹ் உங்களுக்கு தங்கடத்தை தந்திக்கிறார், இது தங்கடம் அல்லாஹ் ஏத்துக்கொற தங்கடம் தான், நீங்க யுத்தத்துக்கு போக தேவையில்ல என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப இவர் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய புள்ளவங்க அராது ஹபசி, என்ன யுத்தம் செய்ய வெச்சாமைக்க பாக்குறாங்க, நான் விரும்புகிறேன், வல்லாஹி இன்னி லஅர்ஜு அன் அத்தஅ பி அர்ஜதி ஹாதிஹி ஃபில் ஜன்னah சொன்னாரு. இதே நொண்டிக்கால்களோட நான் சுவர்க்கத்தை மிரிக்க வேணும், சுவர்க்கத்தை நடமாடணும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொல்லி அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, வாப்பாவை நீங்க தடுக்க வேணும், வாப்பா தடுக்க வேணும், லஅல்லல்லாஹ யர்ஸுகுஹு ஷஹாதா, அல்லாஹ் அவருக்கு விரும்புற மாதிரி ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்கலாம். அதே நேரத்துல வாப்பாட்ட சொன்னாங்க, அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க யுத்தம் செய்யணும்ன்ற அவசியமும் இல்லை, ஏன்னா அல்லாஹ் உங்களோட தங்கடத்தை தந்திக்கிறான், அதனால நீங்க யுத்தம் செய்யாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. புள்ளவங்கிட்ட சொன்னாங்க, நீங்க வாப்பா வற்புறுத்தவும் வானம் உண்டு. அன்பார்ந்தவர்களே, அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துல கலந்து கொண்டாங்க. யுத்தத்துல கலந்து கொண்டு ஷஹீதானாங்க. அவங்களும் அவர்களுடைய மகனாக இருந்த ஹல்லாத் என்று சொல்லக்கூடியவரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. 2 பேரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவருடைய இன்னொரு பெரிய தந்தையுடைய மகன் அப்துல்லான்னு சொல்லக்கூடியவரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்ப இவரோட உடம்ப யுத்தம் முடிஞ்சு திருப்பி எடுத்துக்கொண்டு வார நேரத்தை ஒட்டகத்துல வச்சு திருப்பி எடுத்துக்கொண்டு வார நேரத்தை ஒட்டகம் வரல.
ஒட்டகம் புடிவாதம் பிடிச்சிச்சு. மத்த பக்கங்களுக்கு இழுத்தா ஒட்டகம் வருகுது, மதீனாவை நோக்கி இழுத்தா வருகுது இல்ல. அப்ப பின்னால கேட்டோன்னு சொன்னாங்க, மக்கள் சொன்னாங்க, இவர் வீட்டுல இருந்து போகக்குள்ள ஒரு துவா செஞ்சுட்டு போய்த்தார். யா அல்லாஹ், நீ எனக்கு அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதா வலா தருத்தனி இலா அஹ்லி ஹாயிபா, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தந்துடு, என்ன வீட்டுக்கு மட்டும் திருப்பி அனுப்பிடாதே. அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செஞ்சு அல்லாஹு தாலா அவரை திருப்பி அந்த உடலை கூட அந்த ஒட்டகம் திருப்பி எடுத்து கொண்டு வரல. அவங்க அடக்கப்பட்டாங்க. அவங்களும் அவருடைய சாச்சாவுடைய மகன் அப்துல்லான்றவரும் ஒரே கபர்ல அடக்கப்பட்டாங்க. அப்ப பின்னால காலத்துல அது நடந்து சுமார் 46 வருடங்களுக்கு பின்னால் உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல அந்த பகுதிக்கு வெள்ளம் வர ஆரம்பிச்சு. இவரோட கபரை வெள்ளம் அரிக்க ஆரம்பிச்சு. அப்ப இருந்தவங்க டக்குன்னு பார்த்தாங்க, 2 முக்கியமான சஹாபாக்கள் உடனே கபரை தோண்டி அந்த இடம் மாத்திரத்துக்காக வேண்டி எடுத்தாங்க. மோத்தா மாலிக்ல வரக்கூடிய ரிவாயத் எந்த அளவுக்கு எழுதான்னா, கஅன்னஹுமா மாதா பில் அம்ஸ், நேத்து மௌத்தான ஜனாசா மாதிரி இருந்துச்சாம். அந்த 2 பேருடைய ஜனாசாவும் நேத்து மௌத்தான. அதுல 2 பேர் ஒருத்தர் கடும் காயப்பட்டிருந்த ஒருவர் அவருடைய கை அப்படியே நெத்தி பொட்டில் அப்படியே வெச்ச மாதிரியே தான் மௌத்தாகின்றார், அந்த ரத்தத்தை வர விடாம. இவங்க அந்த கையை எடுத்து பார்த்தாங்க, ஜனாசாவை எடுத்தது பிறகும் திருப்பி கை அதே இடத்துக்கு தான் போகுது. பின்னால் அவங்க அடக்கம் செஞ்சாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வீர தீரத்தோடு நொண்டி கால்களோடனும் அந்த உஹத் யுத்தத்தில் சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க. அதே மாதிரி இந்த யுத்தத்துல இன்னொரு ஆள் கலந்து கொண்டாங்க. இந்த யுத்தத்துல ஒரு யூதர், முஹைரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் இந்த யுத்தத்துல கலந்து கொண்டார். அவர் என்ன செஞ்சாருண்டா, பனு நதீர் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் வேற கோத்திரம் என்ற கருத்து நீக்குது. இவர் என்ன செஞ்சாருன்னா, இவர் நல்ல வசதியானவர், இவர் நல்ல அறிஞர், யூதர்களை நல்லா படிச்சவர் தான், நல்ல சொத்து செல்வம் உள்ளவர். இவர் தன்னுடைய யூத கூட்டத்துல போய் சொன்னாரு, யூதர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு உண்மையான நபின்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு நாங்க உதவி செய்யறது எங்களுக்கு தௌராத்ல சொல்லப்பட்ட கட்டளைன்றதும் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு நபி வந்தா நீங்க உதவணும்ன்றது. இப்ப நீங்க இப்படி பின்வாங்கி இருப்பது அழகல்ல, அதனால வாங்க நாங்க யுத்தத்துக்கு போகும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இன்றைய சனிக்கிழமை, பொதுவா யூதர்கள் சனிக்கிழமையில யுத்தம் செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இது சனின்னு காரணம், உங்களுக்கு சனியே இனி இல்லா பைத்திடும், சனிக்கிழமையே உங்களுக்கு இனி இல்லா பைத்திடும் என்று கடுமையாக ஏசிட்டு சொன்னாரு. நான் இந்த யுத்தத்தில் இன்று மௌத்தானா என்ற முழு சொத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் போகும். அவர் அதுல விரும்பின மாதிரி நடந்து வரத்துக்குரிய முழு உரிமை மீக்குது. என்ன அவ்வளவு சொத்தை நான் அவருக்கு கொடுத்துட்டேன் என்று யுத்த களத்துக்கு வந்தார். வந்து அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு அவரும் இறந்தார். இவர் ஒரு முஸ்லிமா இல்லையான்றதுல இமாம் வாக்கிதி, இமாம் பலாதுரி போன்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் இவரை ஒரு முஸ்லிமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் வந்தார் என்ற கருத்தை எழுதிக்கிறாங்க. என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டு அஹ்பாருல் மதீனா என்ற கிதாப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரசீகர்களில் சல்மான் முந்திக் கொண்டார். அதாவது பாரசீகர்கள்ல ஆரம்பத்திலே சல்மான் இஸ்லாத்துக்கு வந்தார். ஹபஷாவாசிகளில் பிலால் முந்தி இஸ்லாத்துக்கு வந்தார். அதே மாதிரி யூதர்களில் இந்த முஹைரிக் முந்தி இஸ்லாத்துக்கு வந்தார் என்ற ஒரு கருத்தை சொன்னதா வச்சு அநேகமான வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாத்துக்கு வந்த என்ற கருத்தை சொல்றார். அதே மாதிரி இன்னொரு நபித்தோழர், இவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கல, இவரும் அவரே மாதிரிதான் அம்ரு இப்னு உகைஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவரும் இந்த யுத்தத்துக்கு வந்திருந்தார். இவர் எப்படின்னா, இவர் ஒரு மதீனாவாசி, நபி அவங்களே ஏற்றுக்கொண்டீர்கள், மனசால ஏற்றுக்கொண்டிருந்தாரு. ஆனா இவர் வாயால கலிமாவும் மொழியல்ல. ஏன் இவர் கலிமாவும் மொழியல்ல காரணம் என்னன்னா, இவர் வட்டி தொழில் செய்கிறவர், ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து வட்டிக்கு வாங்குறவர். அப்ப இஸ்லாம் வட்டிய தடை செய்யுது. அப்ப இவர் பார்த்தாரு, எல்லா வட்டி சல்லியம் வசூல் செஞ்ச பிறகு நான் இஸ்லாத்துக்கு வருவோம்னு சொல்லி இவர் இஸ்லாத்தை கொஞ்சம் பின்னுக்கு போட்டு வச்சிருந்தார். இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. இப்ப இவர் தன்னுடைய அந்த உறவினர்களை போய் தேடினார். அவரங்க இவரங்க, ஐனபுனு அம்மி என்ற அந்த சாச்சரமானங்க, இந்த சாச்சரமானங்க ஓரா தேடினா சொன்னாங்க, எல்லாம் முஹத் யுத்தத்தையும் பேசிக்கிறார். உடனே இவர் என்ன செஞ்சாருண்டா, இவரோட குதிரையில வாள் எடுத்துக்கொண்டு குதிரைக்கு மேல ஏறி உடனே களத்துக்கு வந்துட்டார். வந்தோடனே சஹாபாக்கள் இவரை கண்டு சொன்னாங்க, ஏ அம்ரே, உங்களுக்கு இந்த யுத்தம் தேவையில்லாத யுத்தம், இது எங்கட யுத்தம், நீங்க போங்க, இந்த யுத்தத்தை கலந்து கொள்ள தேவையில்லை, நாங்க முஸ்லீம்கள் மட்டும் தான் யுத்தம் செய்யறோம் சொன்னாரு. நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன் என்று சொல்லி உடனடியாக அவரும் கடுமையாக போர் செய்து இதே யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார். அவர் காயத்தோடு அவருடைய குடும்பத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு. வீட்டுக்கு வெச்சப்பட்டிருந்தார் காயத்தோட. அப்ப சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நோய் விசாரிக்க போனாங்க. ஹவுஸ் கோத்திரத்தோட தலைவர் நோய் விசாரிக்க போனாங்க. விசாரிக்க போய்த்து இப்ப அவர்கிட்ட நேரடியா கேட்டுக்கொள்ளலாம். அவரோட சகோதரிட்ட கேட்டாரு, இவர் என்னத்துக்கு யுத்தத்துக்கு வந்தான்னு கொஞ்சம் விசாரிங்க. ஹமியத்தன் லிகௌமிக வகதபன் லஹும் அவ் வகதபன் லில்லாஹி வலி ரசூலிஹி. தன்னுடைய கூட்டம் யுத்தத்தை பைத்தீராங்க, ஏண்ட குடும்பத்தை, கூட்டத்தை, கோத்திரத்தை பாதுகாக்கணும்ன்ற கோத்திர வெறியில யுத்தத்துக்கு வந்தீங்களா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீனை பாதுகாக்கணும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமாக கோபப்பட்டு நீங்க யுத்தத்துக்கு வந்தீங்களான்னு கேள்வி சொன்னாரு. கதபன் லில்லாஹி வலி ரசூல், நான் வந்தது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமாகத்தான் யுத்தத்துக்கு வந்தேன் என்று சொல்லி அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார். இப்படி பல்வேறு நிலைமைகளில் சஹாபா
சஹாபாக்கள் யுத்த களத்துக்கு வந்திருந்தாங்க. அதுல நான் போன பாடத்துல தொட்டு காட்டினேன். இன்னொரு ஆள் இவருக்கு நேர் மாற்றமாக யுத்த களத்துக்கு வந்திருந்தார், குஸ்மான் என்று புகாரில வருகிறது. பொதுவாக ஒரு ஆள் என்று வருகிறது. ஒரு சில வரலாற்றாசிரியர் அவரை குஸ்மான் என்று சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. சில வரலாற்றாசிரியர் இது உஹதுல நடக்கல, ஹந்தக்ல நடந்தன்னு சொல்றாங்க, வேறு போர்களில் ஹைபர் போர்ல நடந்தன்னு சொல்றாங்க. ஆனா இப்படியான ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்துச்சு. புகாரில வரக்கூடிய ரிவாயத் படிக்கு ஒரு நபர் மிக வேகமாக போரிட்டார், எதிர்ப்படுகின்ற எல்லோரையும் வெட்டி சாய்த்தார், அவருக்கு முன்னால் யாருக்கும் நிலை கொள்ள முடியவில்லை, கடுமையாக போரிட்டார். கடைசியாக அவருக்கு காயம் வரவே வாளை தன்னுடைய உடம்புக்குள்ளால் அப்படியே வாளை வச்சு அதுக்கு மேலால படுத்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு மரணிக்குகிறார். இப்படியும் அதாவது குடும்ப வெறிக்காக வேண்டி போருக்கு வந்த ஒரு நபரும் இப்படி மரணித்த வரலாறும். அதே மாதிரி மத்த பக்கத்துல அம்ரு இப்னு உகைரிஷ் மாதிரி இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டீங்கல்ல, ஆனா களத்துக்கு வந்து யுத்தம் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்ரு இப்னு உகைரிஷ் அந்த முன்னால சொன்ன நபர், அவரை பற்றி சொன்னாங்க வமா ஸல்லா ஸலாத்தன், வாழ்க்கையில ஒரு தொழுகை கூட தொழுதில்லை, ஆனா சுவர்க்கவாசி. இப்படி இந்த உஹதுடைய களம் மிக பயங்கரமான நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சாங்கண்டா, சஹாபாக்கள் அப்படியே மலைக்கு மேலே ஏத்திட்டாங்க, பாதுகாப்பான பகுதி கொண்டு போய்த்துட்டாங்க. எங்களுக்கு தெரியும் உஹதுடைய யுத்தம் ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்க இருந்த யுத்தம் அப்படியே கை நழுவி முஷ்ரிக்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கவிருந்த இரண்டாவது கட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஈமானுடனும் உறுதியான போராட்டத்துடனும் மாற்றி அந்த முழுமையான வெற்றியை சுவைக்க விடாமல் அவர்களை தடுத்தார்கள். இப்ப குறைஷியர்கள் பார்த்தாங்க, இந்த போரை தொடர்றது எங்களுக்கு அழகில்லை, ஏனென்றா இதுக்கு அங்கல யுத்தத்துக்கு போன அவங்க மேல போயிட்டாங்க, திருப்பி அவர்கள் அம்பெறிய ஆரம்பிச்சா கிடைச்ச வெற்றியும் இல்லா போயிட்டு, கிடைச்ச வெற்றியை தக்க வச்சுக்கொள்ளணும். ஏனென்றா பெரிய மமதையோட டாம்பீகத்தோட ஆரவாரத்தோட ஆடல் பாடலோட தான் களத்துக்கு வந்தாங்க, பத்ருக்கு பழிவாங்கத்தானே வந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க திரும்பி மக்காவுக்கு 2வது தோல்வியோடு போனா அங்குள்ள பெண்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பயங்கரமான ஒரு கேவலத்தை சந்திக்க வரும், அதனால வெற்றின்ற பெயரோடு எப்படி சரி நாங்க வைத்திருவோம் என்று அபு சுஃபியான் ஒரு சிறந்த திட்டமிடலுக்கு வந்தாரு. உடனே முடிவெடுத்தாரு, நாங்க படை திரும்பி வைத்திருவோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம போக விருப்பம் இல்லை. என்ன விஷயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிறா இல்லையா, இது இன்னும் அவருக்கு பிரச்சனையா தான். அபு சுஃபியான் ஆரம்பத்துல காலித் இப்னு வலீத் உறுதிப்படுத்தி கொண்டாலும் இன்னும் ஒரு நப்பாசை இருந்தது, எப்படியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிக்கணுமே, அந்த வெற்றி செய்தியோட நாங்க மக்காவுக்கு போகணுமே என்ற ஆசை இருந்துச்சு. இப்ப அபு சுஃபியான் அந்த இடத்துக்கு தன்னுடைய படையோட வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மேல மலையை நோக்கி ஏறுறாங்க. அபு சுஃபியான் கிட்ட வாராரு, படையோட வாராரு. வந்து 3 தடவை கேட்டார், முஹம்மது உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். சஹாபாக்களுக்கு நபி அவங்க பதில் சொல்ல வானம்ன்றாங்க. அது போல கேட்டாரு, அபு குஹாஃபாவுடைய மகன் உயிரோடு இருக்கிறாரா, 3 தடவை கேட்டாரு. அபு குஹாஃபான்ற அபூபக்கரோட வாப்பா. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கிறாரா என்ற கருத்துல கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்லல. அதுக்கு போற கேட்டாரு, ஹத்தாபுடைய மகன் இருக்கிறாரா, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கிறாரா, 3 தடவை கேட்டார் அபு சுஃபியான். சஹாபாக்கள் பதில் சொல்லல. அபு சுஃபியான் அப்படியே தண்ட படையை நோக்கி திரும்பி சொன்னாரு, இதோ இவங்க எல்லாரும் கொல்லப்பட்டுட்டாங்க, முஹம்மது கொல்லப்பட்டுட்டாரு, நவுதுபில்லாஹ், அபூபக்கர் ரதி கொல்லப்பட்டுட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்க. இதை கேட்டோன்னே நபி அவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க பதில் சொல்ல வானம் உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மலக்க உமர் நஃப்ஸஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியல, அவனை சந்தோஷமா அனுப்புறதுக்கு உமர் ரதி விருப்பப்படல. உடனே சொன்னாங்க, ஏ அல்லாஹ்வுடைய விரோதியே, நீ யாரையெல்லாம் பெயர் சொல்லி கேட்டாயோ அவர்கள் எல்லோரும் அஹ்யாஉன் குல்லுஹும், எல்லாம் ஹயாத்தோட தான் இருக்கிறாங்க, நீ நினைச்சற மாதிரி யாரும் மௌத்தாகல்ல என்று சொன்னாங்க. உனக்கு இன்னும் மோசமான தகவல்கள் கூடிய சீக்கிரம் கிடைச்சும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடினமாக பேசினாங்க. அதுக்கு அபூ சுஃபியான் சொன்னான், யௌமுன் பியௌமி பத்ர், இது பத்ருக்கு பழி வாங்கினா, நீங்க பத்ர்ல எங்களுக்கு அடிச்சீங்க, உஹதுல நாங்க உங்களுக்கு அடிச்சோம். அல் ஹர்பு சிஜால், யுத்தம் அப்படித்தான் மாறி மாறி வரும் என்று அபூ சுஃபியான் சொல்லிவிட்டு சொன்னாரு, இன்னக்கும் சதஜிதூன ஃபில் கௌமி முஸ்லா, உங்களோட சஹாபாக்கள் உடம்புகள் சிதைந்ததாக நீங்கள் காணுவீர்கள். இன்ஷாஅல்லாஹ் அதை அடுத்த பாடத்துல நான் பேசுவேன். சஹாபாக்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா ஹம்சா, அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் போன்ற சஹாபாக்களுடைய உறுப்புகள் எல்லாம் வெட்டப்பட்டிருந்தது. அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷுடைய காது, மூக்கு போன்ற உறுப்புகள் எல்லாம் வெட்டப்பட்டிருந்துச்சு. அதான் அபூ சுஃபியான் சொன்னாரு, நீங்க காணுவீங்க உங்களோட சுஹதாக்கள் உடல் சேதமானவர்களாக சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் காணுவீர்கள். நான் சொல்லி அது செஞ்சதல்ல, நான் அப்படி சொல்லவும் இல்லை, அதே நேரத்தில் அப்படி நடந்தது நான் கவலைப்படவும் இல்லை, உங்களுக்கு இப்படி நடந்தது நான் கவலைப்படவும் இல்லை, நான் சொல்லி அது நடக்கவும் இல்லை என்ற கருத்தை அபூ சுஃபியான் சொல்லிவிட்டு கத்தி சொன்னாரு, ஓலு ஹுபல், ஓலு ஹுபல்,
ஹுபல் அவனோட பெரிய சிலை, பெரிய பெரிய சிலையுடைய பேர் தான் ஹுபல். சொன்னார், ஹுபலே நீ வாழ்க, ஹுபலே நீ வாழ்கன்னு சொல்லி சொன்ன நேரத்தை இப்ப நபி அவங்க இவ்வளவு நேரம் பாருங்க, நபி அவங்க பேச சொல்லல, இப்ப நபி அவங்க சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து அவனுக்கு பதில் சொல்லுங்க. இந்த நேரத்துல அல்லாஹ் விட்டு கொடுக்கலாம், பதில் சொல்லுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க பாருங்க, அவனோட இத்தாத்தை பாருங்க. யார் சொன்னாங்க, என்ன பதில சொன்னாங்க, அல்லாஹு அலா வ அஜல். அவங்க சொல்றாங்களே ஹுபல் தான் உயர்ந்தது என்று, நீங்க சொல்லுங்க அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மகத்தானவன், அல்லாஹ் உயர்ந்தவன் மகத்தானவன் சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அவன் சொன்னான், இன்னலனல் உஸ்ஸா லா உஸ்ஸா லக்கும், எங்களுக்கு உஸ்ஸா என்ற சிலை ஈக்குது, உங்களுக்கு உஸ்ஸா இல்ல. நபி அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, பதில் சொல்லுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன சொல்ல சொன்னாங்க, எங்களுக்கு எங்கட நேசராக அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹு மௌலானா லா மௌலா லக்கும், உங்களுக்கு நேசராக யாரும் இல்லை உலகத்துல, அப்படின்னு பதில் சொல்லுங்கன்னு நபி அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அதுக்கு பின்னால இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்யறாங்க, அதுக்கு பின்னால் அபு சுஃபியான் இன்னும் அவரு திருப்தி இல்லை. அபு சுஃபியான் சொன்னாரு, ஹத்தாபுடைய மகனே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, உமர் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க போங்க, முன்னுக்கு போங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னுக்கு வந்தான். அபூ சுஃபியான் கேட்டான், அன்ஷுதுக்கல்லாஹ், நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறேன், எனக்கு ஒன்றுக்கு பதில் வேணும். நாங்கள் முஹம்மதை கொன்று விட்டோமா இல்லையா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல நீங்க கொல்ல, அவர் இப்ப இங்க நீங்க கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார், நீங்க பேசுறதையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார், ஆனால் நீங்க கொலை செய்யல. அப்ப அபூ சுஃபியான் சொன்னாரு, நான் இப்னு கமியாவை நம்புவதை விட உங்களை நம்புறேன். இப்னு கமியா சொன்னானே, நான் முகமது ஸல்லல்லாஹு கொண்டுட்டு வந்தேன்னு சொல்லி வீராப்பு பேசினானே, அவனை விட நான் உங்களை நம்புறேன் என்று சொல்லி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ சுஃபியான் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் சொல்லிட்டு அபூ சுஃபியான் போனான். இன்ன மௌஇதக்கும் பத்ருன் லில் ஆமில் காபில், சொன்னாங்க அடுத்த வருஷம் பத்ர் நடந்த இடத்துல நாங்கள் நீங்களும் சந்திப்போம். எங்களுக்கு நடந்த தோல்வி பத்ர்ல தானே, பத்ர் என்ற இடத்தில் சரி அடுத்த வருஷம் இந்த நேரத்துல எங்களுக்கும் உங்களுக்கும் மீண்டும் யுத்தம் இது என்று சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ பதில் சொல்லுங்க, நாம் ஆம் நாங்களும் அதை ஒத்துக்கொள்றோம், எங்களுக்கும் உங்களுக்கும் அடுத்த வருஷம் பத்ரில் சந்திப்போம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதுக்கு பதில் சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அபூ சுஃபியானுடைய படை நகர். இந்த படை நகர்ந்த பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு வருத்தம், இவ்வளவு தாக்கப்பட்டிருக்கிறாங்க, உடம்புல பலம் குன்றி போய்கிறாங்க. இந்த நேரத்துல நபி அவங்க பாருங்க சொன்னாங்க, அபூ சுஃபியான் எங்க போறேன்னு பாருங்க, இந்த படை எங்க போகுதுன்னு பாருங்க. சஹாபாக்களை தெரிவு செஞ்சாங்க, கொஞ்சம் பேர் தயாராகுங்க. 70 சஹாபாக்கள் தயாரானாங்க. அவ்வளவு வருத்தம், காலையிலிருந்து முழு நாள் யுத்தம், அவ்வளவு வருத்தத்தோட சஹாபாக்கள் 70 பேர் தயாரானாங்க. அதில் சொல்லி அந்த உமாரான்ற அந்த பெண்ணும் தயாரான. அப்ப சஹாபாக்கள் தயாரானாங்க இந்த படையை பின்துயர்றதுக்கு. நபி அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த படையை நீங்க பின்துயர்ந்து வைத்து பாருங்க. வஇன் ரகிபு அல் கைல வசாக்கு அல் இப்ல், அவங்க குதிரையில் ஏறி ஒட்டகத்தின் மூக்கணங்கயிறை பிடித்து கொண்டு போவார்கள் என்றிருந்தா அவங்க மதீனாவுக்கு போறாங்க, மீண்டும் ஒரு யுத்தத்தை உருவாக்கு. அப்படியாக இருந்தால் ஒரு நாள் நான் விட மாட்டேன், ஸல்லல்லாஹு ஒரு நாள் விட மாட்டேன், திருப்பி இதே படையோட வைத்து அவர்களை தாக்காமல் நான் அவர்களோடு போரிடாமல் நான் ஓய மாட்டேன் என்று சொன்னாங்க. அப்படி அல்லாமல் ஒட்டகத்திலே ஏறி குதிரைக்கு ஓய்வு கொடுத்து கொண்டு அவர்கள் குதிரையை இழுத்து கொண்டு போனால் அவர்கள் மக்காவை நோக்கி வாபஸ் வாங்குறாங்க, திரும்பி போறாங்க என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையின் கீழால 70 சஹாபாக்கள் போனாங்க. அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஆரம்பத்தில் ஓதின வசனம் அதுதான், அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ஆட்கள் யார் தெரியுமா, இப்படியான நேரத்திலேயும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட்டார்கள். இவ்வளவு வருத்தம், எவ்வளவு இழப்பு, கண் முன்னால சுஹதாக்கள், இந்த நேரத்தில் அடுத்த யுத்தத்துக்காக தயாராகி போறாங்களே. அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூலி மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹ், அவர்களுக்கு இவ்வளவு காயங்கள் சேதங்கள் வந்த பிறகும் மீண்டும் யுத்தத்துக்காக அவர்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் பதிலளிக்கின்ற ஆட்கள் தான் நம்முடைய சஹாபாக்கள். லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகூ அஜ்ருன் அதீம், அதுல யார் நல்ல முறையில் நல்ல விடயத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல கூலிக்குது. ஏன் தெரியுமா, அல்லதீன கால லஹுமுன் நாஸ், அவங்கள பார்த்து முனாஃபிக்கள் சொன்னாங்க, இன்னன் நாஸ, உங்களை நோக்கி மக்காவுடைய படை வந்திருக்கிறாங்க, நீங்க பயந்துவோங்கோ என்று சொன்ன நேரத்தில் அவங்க அப்படி பயந்த ஆட்கள் அல்ல, அவங்களுடைய ஜாதகும் அவங்களுடைய ஈமான் இன்னும் கூடிச்சு. அவங்க சொன்னாங்க,
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன் தான் சிறந்த உதவியாளன். அப்படி சொல்லக்கூடிய சஹாபாக்கள் என்று சொல்லி அல்லாஹ் இவர்களை சிறப்பித்து சொல்றான். இந்த வசனத்தை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதினாங்க. ஓதிட்டு அவர்களுடைய சகோதரருடைய மகன் உர்வா, அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன் உர்வாவிட்ட சொன்னாங்க, உருவா உண்ட 2 வாப்பாவும் இந்த வசனத்துல உருவாராங்க. ஒன்று உன்னை பெத்தெடுத்த வாப்பா ஜுபைர் இப்னுல் அவ்வாம், அவரும் இந்த வசனத்துல கட்டுப்படுறாரு. அடுத்தது உண்ட அப்பா ஏண்ட வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 2 பேருமே இந்த 70 பேர்களுக்கு இருந்தாங்கன்ற செய்தியை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த சகோதரருடைய மகன் உருவாவுக்கு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு இக்கட்டான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக உஹதுடைய யுத்தம் இருந்தது. இந்த உஹதுடைய யுத்தம் 2 கட்டம். 3வது கட்டம் போர் முடிவு ஒன்று ஏற்படவில்லை. முஸ்லிம்களுக்கு வெற்றியும் இல்லை, அதே நேரத்தில் முஷ்ரிக்களுக்கு வெற்றியும் அல்ல. முஷ்ரிக்கள் வெற்றியை பறிகொடுத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி போரை முடித்தார்கள். முஸ்லிம்கள் அவர்களாக போரை முடிக்கவில்லை. அதனால் உஹதுடைய யுத்தம் முஸ்லிம்களுக்கு தோல்வி என்பது அல்ல. முதலில் வெற்றி, 2வது தோல்வி, 3வது வெற்றி தோல்வியற்ற நிலைதான் உஹதுல உண்டாகிச்சு. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹதாக்களுடைய களத்துக்கு வந்தாங்க. அந்த களத்துக்கு வந்து அந்த சுஹதாக்களோடு நடந்து கொண்ட விஷயங்கள், எப்படி அடக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு தொழுவிக்கப்பட்ட விஷயங்கள், இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்துல பார்ப்போம்.